அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியானது 8ஆம் வகுப்பு அறிவியல் ஒளி பாடத்தினுடைய 2வது பாகம். முதல் பாகத்துல நாம ஒளியானது பொருள்கள் அதிர்வுறுவதால் உருவாகிறது என்பது பற்றி நாம் பார்த்தோம். மேலும் ஒளியானது வெற்றிடத்தில் பரவாது, அது பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவை என்பது பற்றியும், ஒளியானது இயந்திர அலைகளாக பரவுகிறது என்பது பற்றியும், அவை 2 வகைகளாக, அதாவது குறுக்கலைகள் மற்றும் நெட்டலைகளாக பரவுகின்றன என்பது பற்றியும் இதற்கு முந்தைய காணொளியில நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஒளியினுடைய பண்புகள். நாம் கேட்கக்கூடிய அனைத்து ஒலிகளும் ஒரே வகையை சார்ந்தது இல்லை, அவற்றிற்கென்று சில பண்புகள் உள்ளது. அது பற்றி நாம இப்போ காண்போம். முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது உரப்பு. உரப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஒளியானது சில நேரங்கள்ல மெல்லியதாக பலவீனமானதாக இருக்கலாம், அல்லது உரத்த ஒளியாக இருக்கலாம். எனவே இவை இரண்டையும் வேறுபடுத்துவதற்கு நாம் பயன்படுத்தும் சொல்தான் உரப்பு. ஒளியினுடைய உரப்பானது அதனுடைய வீச்சை பொறுத்தது. அதிக அலைவீச்சு உள்ள ஒளி சப்தமா இருக்கும், குறைந்த அலைவீச்சு உள்ள ஒளியானது மெல்லியதாக காணப்படும். உதாரணமாக, ஒரு ட்ரம் மென்மையாக அடிக்கும் போது மெல்லிய ஒளி உருவாகிறது. அதே போல அது வலுவாக அடிக்கும் போது உரத்த ஒளி உருவாகிறது. ஒளியினுடைய உரத்தலின் அலகு என்ன அப்படின்னா டெசிபல். அது ஸ்மால் டி கேபிட்டல் பி என்ற எழுத்தால நாம் குறிக்கிறோம். அடுத்தது நாம் பார்க்க இருப்பது சுருதி. சுருதி என்பது ஒளியினுடைய சிறப்பு இயல்பு ஆகும். ஒளியானது தட்டையான ஒளியாகவோ அல்லது மென்மையான ஒளியாகவோ இருக்கலாம். இவை இரண்டை வேறுபடுத்துவதற்கு நாம் சுருதி என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். அதிர்வெண் அதிகமாக இருக்கும் போது சுருதி அதிகமா இருக்கும். உயர் சுருதி இருந்துச்சுன்னா ஒரு ஒளி மென்மையாக இருக்கும். உதாரணமாக விசில், மணி, புல்லாங்குழல் மற்றும் வயலின் ஆகியவற்றால் உருவாக்கக்கூடிய ஒளியானது அதிக சுருதி கொண்டதாக இருக்கும். பொதுவாக ஒரு பெண்ணினுடைய குரல் ஆணினுடைய குரலை விட சுருதி அதிகமாக இருக்கும். அதனாலதான் பெண்களினுடைய குரலானது மென்மையாக காணப்படுகிறது. சிங்கத்தினுடைய கர்ஜனை மற்றும் ட்ரம்ஸ் அடித்தல் போன்றவை குறைந்த சுருதி கொண்ட ஒளிக்கு சில எடுத்துக்காட்டுகளாகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஒளியினுடைய தரம். தரம் என்பது ஒளியினுடைய மற்றொரு சிறப்பியல்பு. ஒரே சுருதி மற்றும் வீச்சு கொண்ட 2 ஒலிகளை வேறுபடுத்தி அறியுவதற்கு தரம் என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக, ஒரு இசைக்குழுவில் சில இசைக்கருவிகள் உருவாகும் ஒலிகளுக்கு ஒரே சுருதி மற்றும் உரப்பு இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கருவி உருவாக்கும் ஒலியையும் தரத்தின் மூலமாக நாம் தெளிவாக அடையாளம் காணலாம். ஒளியானது அதனுடைய அதிர்வெண்களினுடைய அடிப்படையில 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை என்னன்னா, கேட்பொலி, குற்றொலி மற்றும் மீயொலி. கேட்பொலி என்பது என்னன்னா, 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை உள்ள அதிர்வெண் கொண்ட ஒளியாகும். இந்த ஒளியானது சோனிக் ஒளி அல்லது கேட்பொலி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒலிகளை மனிதர்களால் மட்டுமே கேட்க முடியும். மனித காதுகளால் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழ் உள்ள அல்லது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் உள்ள அதிர்வெண்களை கொண்ட ஒலிகளை கேட்க முடியாது. எனவே இந்த 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை உள்ள கேட்கக்கூடிய ஒளியை தான் நாம் ஒளியினுடைய வரம்பு என்று கூறுகிறோம். அடுத்ததாக பார்க்க இருப்பது குற்றொலி. 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளியை தான் நாம் குற்றொலி என்று கூறுகிறோம். இது இன்ஃப்ராசோனிக் ஒலி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஒலியை மனிதர்களால் கேட்க முடியாது. ஆனால் நாய், டால்பின் போன்ற விலங்குகள் இந்த அதிர்வெண்ணை கொண்ட ஒளியினை கேட்க முடியும். குற்றொலியினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பூமி கண்காணிப்பு அமைப்புல பயன்படுத்தப்படுகிறது. இது மனித இதயத்தினுடைய செயல்பாடுகள் குறித்த ஆய்விலும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மீயொலி. 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான அதிர்வெண்ணை கொண்ட ஒளியை நாம் மீயொலி என்று கூறுகிறோம். வௌவால்கள், நாய்கள், டால்பின்கள் போன்ற விலங்குகள் சில மீயொலிகளை கேட்க முடிகிறது. மீயொலியினுடைய பயன்பாடுகள் பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இது சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகள்ல பயன்படுத்தப்படுகிறது. இது சோனார் அமைப்புல கடலினுடைய ஆழத்தை அறியவும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இது பாத்திரம் கழுவும் இயந்திரங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. மீயலினுடைய முக்கியமான பயன்பாடு என்னன்னா, கால்டனின் விசில் என்பதில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த விசில் என்னன்னா, மனிதனுடைய காதுகளுக்கு, அதாவது செவிக்கு புலப்படாது. ஆனால் நாய்கள் போன்ற விலங்குகளால் கேட்க முடியும். இது நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இசைக்கருவிகள். காதுக்கு மகிழ்ச்சியான உணர்வை தரக்கூடிய ஒலியை நாம இசை என்று கூறுகிறோம். சீரான அதிர்வுகளால இசை உருவாக்கப்படுகிறது.
இசைக்கருவிகள் 4 வகைப்படும். அவை காற்று கருவிகள், நாணல் கருவிகள், கம்பி கருவிகள், தாளவாத்தியங்கள். இப்பொழுது நாம் காற்று கருவிகள் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். இந்த காற்று கருவியில ஒரு வெற்றிட குழாய் இருக்கும். அந்த குழாயில நம்ம காற்றை ஊதும் பொழுது அந்த காற்றானது இந்த குழாய்க்குள்ள செல்லும் பொழுது அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. அந்த அதிர்வின் மூலமாக ஒளி உருவாகிறது. அதிர்வுறக்கூடிய ஒளியினுடைய காற்று தம்பத்தினுடைய நீளத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாக நமக்கு விருப்பப்பட்ட இசையை நாம் உருவாக்க முடிகிறது. காற்று கருவிகளுக்கு உதாரணமாக இக்காலம், புல்லாங்குழல், ஷெனாய் மற்றும் சாக்சபோன் ஆகிய கருவிகளை நாம் குறிப்பிடலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நாணல் கருவிகள். நாணல் கருவியில ஒரு நாணல் காணப்படும். நாணல் என்பது என்னன்னா, பிரம்பு அல்லது உலோகத்தாலான பிளேடு போன்ற மெல்லிய பட்டையான அமைப்புகள் காணப்படும். காற்று ஊதப்படும் பொழுது அந்த மெல்லிய நாணலானது அதிர்வுக்கு உட்படுத்தப்படும். இது ஒரு குறிப்பிட்ட ஒலியை உருவாக்கும். இந்த நாணல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டாக ஹார்மோனியம் மற்றும் வாய் இசை கருவி, மவுத் ஆர்கன் போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கம்பி கருவிகள். கம்பி கருவிகள்ல அதிர்வுகளை உருவாக்குவதற்கு கம்பி அல்லது இழைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கருவிகள்ல வெற்றிட பெட்டிகள் இருக்கும். இந்த வெற்றிட பெட்டியானது இந்த கம்பிகளில் உருவாக்கக்கூடிய அதிர்வினை பெருக்கமடைய செய்வதற்கு உதவுகிறது. அதிர்வுறும் கம்பியினுடைய நீளத்தை மாற்றுவதன் மூலமாக ஒலியினுடைய அதிர்வினை நாம் மாற்றலாம். வயலின், கிட்டார், சித்தார் ஆகியவற்றை நாம் கம்பி கருவிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். கிட்டாரானது பல அதிர்வெண்களை கொண்டுள்ளது. இது இயற்கையாகவே அதிர்வுறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிர்வெண்கள் ஹார்மோனிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதிர்வெண்ணானது கம்பியினுடைய இழுவிசை, கம்பியினுடைய நேர் அடர்த்தி மற்றும் கம்பியினுடைய நீளத்தை பொறுத்து மாறுபடுகிறது. தாளவாத்தியங்கள். தாளவாத்தியங்கள் தட்டும் போது, அடிக்கும் போது, உரசும் போது அல்லது மோதும் போது சில குறிப்பிட்ட ஒலிகளை உருவாக்குகிறது. இவை மிக பழமையான இசைக்கருவிகள் ஆகும். உலகெங்கிலும் பல அற்புதமான தாளவாத்தியங்கள் உள்ளன. ட்ரம், தபேலா போன்ற தாளவாத்தியங்கள் தோல் சவை கொண்டிருக்கும். அவை ரெசனேட்டர் எனப்படும் வெற்று பெட்டியினுடைய குறுக்கே கட்டப்பட்டிருக்கும். சவ்வானது தட்டப்படும் பொழுது அதிர்வடைந்து ஒலியை உருவாக்குகிறது. இப்பொழுது நாம் ஒலியை எவ்வாறு கேட்கிறோம் என்பது பற்றியும், மனிதனுடைய காது எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றியும் நாம் காண்போம். மனிதர்கள்ல குரலானது குரல் பெட்டியில உருவாகிறது. இது குரல் வளை என்று அழைக்கப்படுகிறது. இந்த குரல் வளையானது நமது தொண்டை பகுதியில காணப்படுகிறது. இது மூச்சு குழாயினுடைய மேல் பகுதியில அமைந்துள்ளது. குரல் வளையில குரல் நாண்கள் எனப்படும் 2 தசை நார்கள் காணப்படும். அவை குரல் வளையில குறுக்காக கட்டப்பட்டு காணப்படுகிறது. குரல் நாண்கள் ஒரு குறுகிய பிளவை கொண்டிருக்கும். இதன் மூலமாக காற்று உள்ளேயும் வெளியும் செல்லும் போது நுரையீரலிருந்து வரக்கூடிய காற்றானது மூச்சு குழாய் வழியாக குரல் வளை வரை தள்ளப்படுகிறது. இந்த காற்றானது குரல் வளையில காணப்படக்கூடிய பிளவு வழியாக செல்லும் போது அந்த குரல் நாண்கள் அதிர்வடைந்து ஒலியை உருவாக்குகின்றன. குரல் வளையினுடைய தடிமனை மாற்றுவதன் மூலமாக பிளவுகள் காற்று தம்பத்தினுடைய நீளமானது மாறுபடுகிறது. இது வெவ்வேறு சுருதி கொண்ட ஒலிகளை உருவாக்குகிறது. ஆண்களுக்கு பொதுவாக தடிமனான மற்றும் நீண்ட குரல் நாண்கள் காணப்படுகின்றன. ஆனால் பெண்களுடன் ஒப்பிடுகையில் ஆழமான குறைந்த சுருதி கொண்ட ஒலியை உருவாக்குகின்றன. இப்பொழுது நாம் மனிதனுடைய காது எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி காண்போம். பெரும்பாலான விலங்குகள்ல ஒலியை கேட்பதற்கு காது என்ற முக்கியமான உறுப்பு காணப்படுகிறது. நம் காதுகள் வழியாக ஒலியானது கேட்கப்படுகிறது. மனித காது காற்றினுடைய உயர் அதிர்வெண் அதிர்வுகளை உள்ளிழுத்து அதிர்வடைகிறது. நீர்வாழ் விலங்குகளினுடைய காதுகள் நீர்ல அதிக அதிர்வெண்களை பெறும் வகையில வடிவமைக்கப்பட்டுள்ளன. மனிதனுடைய காதுகள்ல வெளிப்புறமாக வளைந்த வடிவத்துல நமக்கு புலப்படும் பகுதியாக இருப்பது பின்னா என்று அழைக்கப்படுகிறது. இது வெளிக்காது பகுதி ஆகும். இது சுற்றுப்புறத்திலிருந்து ஒலியை சேகரிக்கும் வகையில சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கால்வாய் போன்ற பகுதி காது கால்வாய். நாம் கேட்கும் ஒலியானது இந்த காது கால்வாய் வழியாக காது ட்ரம்மை அடைகிறது. இது டைம்பானிக் சவ்வு என்று அழைக்கப்படுகிறது. இந்த உள்காதில் அந்த அதிர்வுகளானது சிக்னல்களாக, சமிச்சைகளாக மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு நாம் ஒலியை உணர்கிறோம். இப்பொழுது நாம் ஒலி மாசுபாடு என்றால் என்ன, அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பது பற்றி காண்போம். காதுக்கு விரும்பத்தகாத எந்த ஒரு ஒலியும் இரைச்சல் என்று அழைக்கப்படுகிறது. தேவையற்ற எரிச்சலூட்டும் மற்றும் சத்தமான ஒலியானது இரைச்சல் எனப்படும். ஒழுங்கற்ற மற்றும் கால ஒழுங்கற்ற அதிர்வுகளால இரைச்சல் உருவாகிறது. இரைச்சல் என்பது நமக்கு மன அழுத்தத்தை தரும்.
பல்வேறு மூலங்களிலிருந்து வரக்கூடிய உரத்த மற்றும் கடுமையான ஒலிகளால ஒலி மாசுபாடு ஏற்படுகிறது. பரபரப்பான சாலைகள், விமானங்கள், மின் சாதனங்களான மிக்சர், கிரைண்டர், சலவை இயந்திரம் மற்றும் சரியாக அலைவரிசை செய்யப்படாத ரேடியோ ஆகியவை ஒலி மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. ஒலி மாசுபாட்டினுடைய முக்கிய ஆதாரம் தொழிற்சாலைகள் ஆகும். ஒலி மாசுபாடானது தொழில்மயமாதல், நகர்மயமாக்கல் மற்றும் நவீன நாகரிகத்தினுடைய விளைவுகளால் ஏற்படுகிறது. ஒலி மாசுபாட்டால் என்னென்ன உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் அது பற்றி நாம் இப்பொழுது காண்போம். இரைச்சலானது எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம் மற்றும் தலைவலி ஆகியவற்றை ஏற்படுத்தும். இரைச்சல் நீண்ட காலத்திற்கு கேட்கப்படும் பொழுது ஒரு நபரினுடைய தூக்க முறையானது மாறக்கூடும். இரைச்சல் தொடர்ந்து கேட்கும் பொழுது செவிப்புலன் திறனானது பாதிக்கப்படுகிறது. எனவே இது செவிப்புலன் இழப்புக்கு வழிவகுக்கிறது. திடீரென ஏற்படும் இரைச்சல் மாரடைப்பு மற்றும் மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒருவருடைய வேலையில் கவனமின்மையும் ஏற்படுத்துகிறது. கூம்பு ஒலிபெருக்கிகள் போன்றவற்றின் சத்தம் கவனமின்மையை ஏற்படுத்துகிறது. ஒலி மாசுபாடு ஒரு நபரினுடைய மன அமைதியை பாதிக்கிறது. இது நவீன வாழ்வில் தற்போதைய பதட்டங்களை அதிகரிக்கிறது. இந்த பதட்டங்கள் உயர் இரத்த அழுத்தம் அல்லது சட்டென கோபப்படுதல் போன்ற நோய்களுக்கு காரணமாக அமைகின்றன. இப்பொழுது நாம் ஒலி மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி காண்போம். சமூக, மத, அரசியல் விழாக்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதற்கு கடுமையான வழிகாட்டுதல் அமைக்கப்பட வேண்டும். அனைத்து வாகனங்களுக்கும் குறைவான ஒலி எழுப்பும் சைலன்சர்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போது அதிகப்படியான ஒலி எழுப்பும் கருவிகளை தவிர்க்க மக்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். தொழில்துறை இயந்திரங்கள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களும் குறைந்த ஒலியில் இயக்கப்பட வேண்டும். குடியிருப்பு பகுதிகளில் கனரக வாகனங்கள் செல்வதை தடுக்க வேண்டும். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படி தொழிற்சாலைகளை சுற்றி பசுமை தாழ்வாரங்கள் அமைக்க வேண்டும். இரைச்சலான தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மக்கள் காது பாதுகாப்பான்களை அணிய வேண்டும். மரங்களை நடவு செய்வதற்கும் திரைச்சீலைகள் மற்றும் மெத்தைகள் போன்ற ஒளியை உறிஞ்சும் பொருட்களை தங்கள் வீட்டில் பயன்படுத்தவும் மக்களை ஊக்குவிக்க வேண்டும். அதிகப்படியான இரைச்சலால் கேட்டல் இழப்பு ஏற்படுகிறது. நமக்கு தெரியாமலேயே காது கேளாண்மை குறைபாடு இருக்கலாம். காது கேளாண்மையினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, காது வலி, காதில் மெழுகு அல்லது திரவம் இருப்பது போன்ற உணர்வு, காதுகளில் தொடர்ந்து ஏதேனும் ஒரு ஒலிப்பது போன்ற உணர்வு போன்றவை இருக்கலாம். காது கேளாமைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, வயது முதிர்வு, சிகிச்சை அளிக்கப்படாத காது தொற்று நோய், சில மருந்துகள், மரபணு கோளாறுகள், தலையில் பலத்த அடி, இரைச்சல் போன்றவை காரணமாக அமைகின்றன. இப்பாடத்தின் மூலமாக ஒலி என்றால் என்ன, ஒலி எவ்வாறு உருவாகிறது, ஒலி பரவுவதற்கு ஊடகம் தேவை மற்றும் இசைக்கருவிகளினுடைய வகைகள், இசை என்றால் என்ன, இரைச்சல் என்றால் என்ன, இரைச்சலால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்து வரும் காணொளியில புதிய ஒரு பாடத்துடன் நாம் சந்திப்போம். நன்றி.